வாங்கங்க எத்தனை தடவை வச்சாலும் சாம்பார் வந்து ருசியாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா? அப்போ கண்டிப்பாக இதில் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் சாம்பார் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம காய் கூட வந்து நம்ம வதக்கவே மாட்டோம், லாஸ்ட்டு தாளிச்சு ஊற்றுறது மட்டும்தான். ஆஃபீஸ் போகிறவங்க, பேச்சுலர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து நம்ம சாம்பார் வச்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி ருசியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு 1.25 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். சாம்பாருக்கு பருப்பு கொஞ்சம் கூட போட்டு வச்சோம் அப்படின்னா சாம்பார் ருசியாக தான் இருக்கும். இதை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு வந்துட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ இங்கிட்டு ஒரு 10 போல சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு நடுவில் வந்து 2 பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வெங்காயத்தை. சாம்பாருக்கு வந்து தக்காளி ரொம்ப போடக்கூடாது, அதனால ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து புளி எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எந்த காய் போட்டுனாலும் சரி, காய் வந்து ரொம்ப அதிகமாக போடாமல் பருப்பை விட நம்ம கம்மியாக தான் வந்து காய் போட்டிருக்கணும். சாம்பாரை நல்லா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து பண்ணுற தப்பே வந்து இதுதான், நிறைய காய் போட்டுருவாங்க. நான் இன்னைக்கு ஒரு கேரட், 5-6 போல பீன்ஸு, 5-6 வந்து அவரைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு முருங்கைக்காய் போட போறேன். நீங்க என்ன போடுறீங்களோ இல்லையோ சாம்பாருக்கு முருங்கைக்காய் மட்டும் போட்டு பாருங்க, அது ருசியே வந்து தனிதான். நம்ம சோறுக்கு நம்ம சாம்பார் வைக்கிறனால எல்லா காய்கறிகளையும் மீடியம் சைஸ் பீஸா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி சாம்பாருக்கு தான் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணணும். நீங்க இதோட தடியங்காய் போடலாம், சொரக்காய் போடலாம், என்ன சேர்த்தாலும் சரி பருப்பு அளவை விட நம்ம கம்மியா தான் வந்து காய் சேர்த்துக்கணும். இப்ப இங்கிட்டு கரெக்டா 2 விசில் மட்டும் நீங்க குக்கர்ல விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா பருப்பு இந்த அளவுக்கு ஒண்ணு போல நல்லா மலந்தாப்புல வந்து வெந்து வந்திருக்கணும். ரொம்ப வந்து பருப்பு குழஞ்சாலும் நல்லா இருக்காது, ரொம்ப வேகாம இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கணும். நீங்க 2 விசில் விட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாவே இருக்கும். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் களியும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நீங்க கலந்து விட்டு பாருங்க, உங்களுக்கு பருப்பு தான் வந்து அதிகமா இருக்கணும். குழம்புக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூளும் வந்து நம்ம எல்லா குழம்புக்கும் போடுற பொடியை விட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கம்மியா போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து பருப்போட வாசம் வந்து சாம்பார்ல இருக்கும், இல்லைன்னா இந்த பொடி வாசம் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு தேவைப்பட்டா வந்து தண்ணி ஊத்திக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டியா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தண்ணி ஊத்திக்கிட்டேன். இப்ப எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. காயை வதக்காம பருப்பு கூட காயை வந்து சேர்த்து சாம்பார் பண்ணி பாருங்க, ருசி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப குக்கரை க்ளோஸ் பண்ணி காய் வேகிறதுக்கு மட்டும் ஒரு 3 விசில் வந்து கரெக்டா விட்டுக்கோங்க. இப்ப எடுத்து பார்ப்போம், காய் எதுவுமே நமக்கு குலையாம நல்லா சூப்பரா வந்து கரெக்டா வெந்து வந்திருக்கும். அப்படியே கலந்து விட்டு பாத்தீங்க அப்படின்னா பருப்பு வந்து அவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்கும் சாம்பார்ல. இந்த மாதிரி இருக்கணும், அப்படியே பருப்பா இருக்கும் சாம்பார். அதுதான் வந்து ருசியே சாம்பாருக்கு. நீங்க சட்டியில வைக்கிறீங்கனாலும் இதே மெத்தட் தான். நல்ல துவரம் பருப்பு பூ போல மலர்ந்ததுக்கு அப்புறம் காய் வந்து வதக்காம சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காய் வெந்து வந்ததுக்கு அப்புறம் இப்ப அடுப்புல வச்சுட்டு நம்ம இங்க ஊற வச்சிருந்தோம்ல புளி, அதை வந்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். புளியும் வந்து கொஞ்சமா தான் சேர்க்கணும். நம்ம புளி குழம்புக்கு போடுற மாதிரி நிறைய புளி சேர்க்க கூடாது, அப்புறம் சாம்பார் வந்து புளி சுவை அதிகமாகி நல்லா இருக்காது. எப்பவுமே சொல்றதுதான், பருப்பு சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்குமே வந்து கொத்தமல்லி செடி வந்து கூட கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா அது இன்னுமே வந்து ருசியை வந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். நல்லா சிம்ல வச்சு இது கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் குழம்பு வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம், எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். நமக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நமக்கு பொரிஞ்சு வரவும் வட்ட வட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா சுருள வதங்கி வரணும், கோல்டன் ப்ரௌனா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரவும் தாளிப்பை வந்து குழம்புல வந்து ஊத்திர வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க. தாளிச்சு ஊத்தின உடனே நல்ல வாசம் கம 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 கமன்னு வீடு ஃபுல்லா நிரம்பிரும். இப்படி ஒரு தடவை கண்டிப்பா எல்லாரும் வந்து சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். அதே மாதிரி நீங்க ரொம்ப வேகமாவும் செஞ்சு முடிச்சிடலாம். சாம்பார் பிடிக்காதவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாம்பார் பிடிக்கும். எனக்கு எங்க அம்மா வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழம்பு அப்படின்னா சாம்பார் தான். ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ரவீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை.